ஓம் சக்தி தாயே எல்லாம் ஒன்றேதம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை தேவையானவங்க உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ இன்னைக்கு தலைப்பு ஒரு சிறப்பான தலைப்பு, திருமணம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம். திருமணம் வாழ்க்கை துணை, வாழ்வை உயர்த்தும், பணம் பதவி புகழ், இதான் தலைப்பு. திருமணம் வாழ்க்கை துணை, வாழ்வை உயர்த்தும், பணம் பதவி புகழ். எல்லாமே ஒரு சில பேர் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில சாதாரண நிலையில இருப்பாங்க. இப்ப தலைப்பு திருமணம் வாழ்க்கை துணை வந்த பக்கம் வாழ்வை உயர்த்தும், பணம் பதவி புகழ். இதுதான். ஒரு சில பேர் சாதாரண நிலையில இருப்பாங்க. திருமணம் ஆன பிறகு படிப்படியா வாழ்க்கையில நல்லா, அது வரைக்கும் அவங்க திருமணம் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 23 இருந்து 25 ஆகும். பெண்களாக இருந்தால் 18 இருந்து 20 ஆகும். இப்போவும் அதுவும் ஆணும் பெண்ணும் ஒரே லெவலுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் சாதாரண நிலையில் இருந்து திருமணம் ஆன பிறகு படிப்படியா வாழ்க்கையில உச்சத்தை தொடக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய கைரேகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்போ வலது கை இடது கை, அதாவது இடது வலது ரெண்டு கையும் நம்ம பார்க்கணும். ஒரு கையை பார்த்து முடிவெடுக்க கூடாது, இரண்டு கையையும் பார்க்கணும். இப்ப திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் எப்படி உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு என்னங்கிறத முதல்ல பார்த்துரும். மிச்சத்தை எல்லாமே தாரம் அது இதெல்லாம் பார்த்து லாஸ்ட்ல பார்த்துக்குவோம். முதல்ல திருமணம் ஆனதும் வாழ்க்கையில எப்படி செட்டில் ஆக முடியும், எப்படி கைரேகை அமைப்பு இருந்தா செட்டில் ஆக முடியும், வாழ்க்கையில உச்சத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரெண்டு கையையும் பார்க்கணும், இடது கையும் பார்க்கணும், வலது கையும் பார்க்கணும். முதல்ல எடுத்தோன்னா விதிதான் நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர்றது, விதிதான். அந்த விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு அமைப்பு. இந்த மாதிரி இந்த பாம்பு விரல் இருக்கு இல்லையா, அதான் அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு போகுது ரெண்டு கையிலையும். இந்த மாதிரி சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு ரேகை ரெண்டு கையிலையும் சென்றால் சூரிய ரேகை இருக்கணும். சூரிய ரேகை எந்த வயசுல வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் இருந்தா கூட போதும். வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே அமைப்பு தான். திருமணம் ஆன பிறகு அந்த வாழ்க்கை துணை உங்கள் வாழ்வை கண்டிப்பாக உயர்த்தும். இது 100% உண்மை. இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச உண்மைகள் நிறைய. அதே மாதிரி கைரேகை புஸ்தகத்திலையும் நிறைய புஸ்தகத்திலையும் இது பண்ணி கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி அலசி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப சந்திரமேட்ல இருந்து ரெண்டு கையிலையும் சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போய் கரெக்டா சந்திரமேட்டுக்கு எந்த விதமான வெட்டு துண்டு இல்லாம போயிடுச்சுன்னா வாழ்க்கை துணை உங்கள் வாழ்வை படிப்படியாக உயர்த்தி நல்ல உச்சத்துக்கு கொண்டுட்டு போகும். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு கையிலையும் இருக்கணும். அதே மாதிரி சூரிய ரேகையும் இருக்கணும். வாழ்க்கையில அது மட்டும் உயர்த்துறது மட்டும் இல்ல, பணம் பதவி புகழ் அந்த வாழ்வை உயர்த்துறதோட திருமணம் வந்த பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வை உயர்த்தும், பணம் பதவி புகழ். உங்களுக்கு பதவியை தேடி கொடுக்கக்கூடியது இந்த வாழ்க்கை துணையா இருக்கும். பணத்தை கொடுக்கக்கூடியது இந்த வாழ்க்கை துணையாக இருக்கும். புகழை தேடி கொடுக்கக்கூடியது இந்த வாழ்க்கை துணையாக இருக்கும். எப்படி அந்த வாழ்க்கை துணை வர வரைக்கும் நீங்க சாதாரணமா இருந்திருப்பீங்க. திருமணம் முடிந்த பிறகு கணவனோ மனைவியோ வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும், டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அப்படியே படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு நல்ல உயரத்துக்கு வருவீர்கள். உங்களுக்கு வேலையை கூட அவர்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. புகழை அவர்கள் மூலமாக உங்களுக்கு புகழ் வரும். நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி சந்திரமேட்ல இருந்து விதிரேகை போச்சுன்னா அவங்க மூலமா உங்களுக்கு புகழ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா தெரிஞ்சுங்க. இப்ப இந்த சூரிய ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த சுக்கிரமேட்ல இருந்து சூரிய ரேகை இப்படி போகுது சார். சுக்கிரமேட்ல இருந்து சூரிய ரேகை போகுது. அப்படி சுக்கிரமேட்ல இருந்து சூரிய ரேகை போயிருச்சுன்னா வாழ்க்கை துணை வந்த பிறகு திருமணமான பிறகு ஒரு லம்சமா ஒரு நிலம், ஒரு வீடு, ஒரு சொத்து சுகம், இன்னும் சொல்ல போனா திருமணத்துக்கு அப்புறம் வரதட்சணை வரும். அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆன பிறகு
அதாவது கணவர் வீட்டில இருந்தோ மனைவி வீட்டில இருந்தோ ஒரு லம்சமா ஒரு கணவர் வீட்டில இருந்தா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ஒரே பையனா இருப்பாரு, அவரை கல்யாணம் பண்ணோம்னா அவங்க வாழ்க்கை தரம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆணா இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் வரதட்சணை நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு ஒரே பொண்ணா இருக்கும், அவங்களுக்கு இடம், வீடு, சொத்து, சுகம் எல்லாமே நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் சூரிய மேட்டுக்கு இந்த ரேகை போச்சுன்னா சுக்கரமேட்டுல இருந்து அவர்கள் வாழ்வாதாரம் டோட்டலா சேஞ்ச் ஆகும், நல்ல பெரிய பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி 2 மேட்டுல இருந்து வந்ததுன்னா இவர்கள் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நல்ல பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம், பதவி, பட்டம், அந்த மாதிரி அவருடைய புகழ் எல்லாமே அவர்கள் உயர்த்துவதாக இருக்கும். அவர்கள் மூலமாக இவங்க நல்ல பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போச்சுனாவே அவர்கள் வாழ்வில் நல்ல ஒரு ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், காதல் திருமணம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணத்தில் சம்பவங்கள் நிகழும். ரன்னிங், சேசிங், அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் ஓடி போய் திருமணம் பண்றது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா சம்பவங்கள் நடந்து திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சம்பவங்கள் நடந்து திருமணம் நடக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா அவர்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கை துணை அவர்களை உயர்த்தும், இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காது, அடிக்கடி மாற்றம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் சென்று வாழ்க்கையில் புகழடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வெளியூர் போய் வெளிநாடு போய் வாழ்க்கையில உச்சத்தை தொட்டவர்கள் நிறைய. இவங்களும் சம்பாதிப்பாங்க, இவங்க சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல. வாழ்க்கை துணை வர வரைக்கும் சாதாரணமா இருப்பாங்க. வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை மாறும், வாழ்வாதாரம் மாறும். இந்த சனி மேட்ல இருந்து சந்திரமேட்ல இருந்து சனி மேட்டுக்கு ரேகை போச்சுன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இப்ப நம்ம மன்மத மேட்டை பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த சூரிய ரேகை வரும் நேரத்தில், இந்த விதி ரேகை வரும் நேரத்தில் எந்த வயதுல திருமணம் நடக்கும்? இப்ப காதல் திருமணம் சொல்லிட்டீங்க, இல்ல மனைவி மூலமா திருமணம் நடக்கும், வாழ்க்கையை உயர்த்துவாங்கன்னு சொல்லிட்டீங்க, கணவர் மூலமா வாழ்க்கையை உயர்த்துவாங்க. எந்த வயதில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த மன்மத மேட்டை பார்க்கணும். இந்த மன்மத மேட்ல 2 கையிலையுமே பார்க்கணும். பார்க்கும்போது இந்த சின்ன கோடை அப்படி சின்னதா வருதுன்னு வச்சுங்க, இப்படி சின்னதா வர்றது, லைட்டா வர்றது நிறைவேறாத திருமணங்கள், காதல் நிகழ்வுகள், காதல் லவ் பண்ணி கல்யாணம் பண்றது, இல்ல உடல் உறவு, மனசும் முரசுறது, உடலும் முரசுறது, அதை பார்க்கறது, நட்பா இருக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்னதா வரும். இப்படி சின்னதா வரும். இப்படி சின்னதா வந்ததுன்னா அது அவர்களுடைய காதல் நிறைவேறாத திருமணங்கள். இப்படி பெருசா வருது சார், இப்படி பெருசா நீளம் இருக்கிறதுலே பெருசா, இந்த அளவு பெருசா வராது, பெருசா வரும். இருக்கிறதையே பெருசா வந்ததுன்னா அதுதான் காதல் திருமண நிகழ்வுகள். திருமணம் நல்லா சிறப்பா பந்தல் போட்டு நல்லா பந்தக்கால் நட்டு நல்லா பெருசா திருமணம் நடக்கணும்னாக்க இந்த விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை போகணும். விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை போச்சுன்னா அவர்கள் பெரிய பரந்த ஒரு பந்தல் போட்டு நல்ல ஒரு கிராண்டா பந்தி வச்சு நல்ல திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த திருமணம் நல்ல பெருசா நடக்கணும் அப்படின்னா விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை கிளம்ப வேண்டும். அப்படி கிளம்பிச்சுன்னா அவர்கள் திருமணம் நல்ல பந்தல் போட்டு நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்ல பிரமாண்டமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சந்திரமேட்டு போயிடுச்சுன்னா ஓடி போய் நல்ல ஒரு ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெருசா இருக்கிறது திருமண நிகழ்வு, தாரம், கலத்திரம் சொல்லுவோம். சின்னதா இருக்கிறது காதல் நிகழ்வு. அதாவது ஒரு சில பேருக்கு இப்ப இந்த சின்ன ரேகையே இல்லை சார், இப்ப 2 ரேகை சேர்ந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அப்ப 2 திருமணம் கண்டிப்பாக நடக்கும். எப்படி 2 திருமணம் நடக்கும்? ஒரு திருமணம் தோல்வியில முடிஞ்சிடலாம், பிரிவுல முடிஞ்சிடலாம், மாரணம் வந்துடலாம். அதுக்கப்புறம் 2வது திருமணம் எந்த வயதுல இருக்கணும், இது வரைக்கும் 70 வயசு கணக்கு பண்ணி இது பக்கத்துல இந்த இறுதி ரேகை பக்கத்துல இருந்துன்னா சீக்கிரமா திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்தாக்க கொஞ்சம் வயசு, இப்ப இந்த ரேகையை வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 23 to 25, 25 to 27, 27 to 32 அந்த மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தான் 2 கையும் பார்த்து கண்டுபிடிக்கணும். அது ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன 1 வருஷம் 2 வருஷம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இதுல சொல்ல முடியாது, ஆனா திருமணத்தை சொல்லிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப 2 ரேகையும் ஒரே மாதிரி இருக்கு சார், இது 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சப்போஸ் நடக்க முடியலன்னா ஒரே நபர் 2 முறை திருமணம் செய்து கொள்வதற்கு, ஒரே கணவன் மனைவி ஒருத்தரா இருப்பாங்க, ஒரு தாலி தொலைஞ்சு போயிடும், ஏதோ சம்திங்
ஏதோ ஒரு பிரச்சனைனால 2வது தரம் அவங்க தாலி கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அவங்களுடைய ஆளை பார்த்து 2 பேருடைய கையை பார்க்கணும். ஒரு ஆணையும் பெண்ணையும் கையையும் பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். 2 பேர் கையிலையும் 2 இருக்குதுன்னா அந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. 2 தரம் தாலி கட்டுவதற்கு, 2 தரம் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா ஒரே நபருக்கு ஒரு கையில் இருந்ததுன்னா 2 திருமணம், ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் வச்சுக்குவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதில் ஒரு சில பேருக்கு இதில் 2-3 ரேகை தான் இருக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான தொடர்புகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில் கையில் வராது. மனசு சம்பந்தப்பட்டது, உடம்பு சம்பந்தப்பட்டது, மனசுல பட்டா தான் இதில் வரும். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு உடலும் உரசும் பொழுது இது கையில் வராது. கிட்டத்தட்ட அதில் கோடு போட்டோம்னு வச்சுங்க, தொடர்பை கோடு போட்டோம்னா 2 கையுமே பார்த்தாது. அவ்வளோ பேர் தொடர்பு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தார ரேகை இவ்வளோதான். மன்மத வீடுங்கிறது இவ்வளோதான். இதில் தான் தார ரேகை காதல் நிகழ்வுகள் நடக்கும். இது நல்ல ஆழ்ந்த அனுபவம் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வாங்க. நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். அப்படி சொல்லும் போது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதில் 2 ரேகை இருந்ததுன்னா 2 திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று ஒருவரையே 2 தரம் கல்யாணம் பண்ணுறது, இல்லை ஒரு தாரம் மாரகமாகி கல்யாணம் பண்ணுறது, இல்லை 2 தாரம் தனித்தனியாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா இது காதல் நிகழ்வு, நிறைவேறாத திருமணங்கள் அப்படின்னு சொல்லலாம். காதலிப்பது நிறைவேறாத திருமணங்களை குறிக்கக்கூடியது. இப்படி தான் நம்ம இது பண்ணணும். திருமணம் வந்த பிறகு வாழ்வில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கோடு வாழ்க்கை தரம் உயரும் என்றால் சந்திரன் வீட்டிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்கணும். வெட்டு துண்டு இல்லாமல் போகணும். அதே மாதிரி சுக்கிரன் வீட்டிலிருந்து சூரிய ரேகை போச்சுன்னா மனைவி கணவன் மூலமாக அவர்களுக்கு பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சார், ஒரு சில பேருக்கு 2 திருமணம் கண்டிப்பாக நடக்கணும்னு கையில் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த கையில் 2 கையிலையுமே நிறைய இன்ட்டு மார்க் இருக்கும். இப்படியே பெருக்கல் குறி நிறைய இருக்கும் சார். இப்படி இந்த ரேகையில் பெருக்கல் குறி இந்த கண்ட பக்கம் இப்படி இருக்கும். இப்போ விதி ரேகையில் பெருக்கல் குறி இருக்கும். இப்படி பெருக்கல் குறி நிறைய இருந்ததுன்னா நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட பெருக்கல் குறி, அதாவது இன்ட்டு மார்க் எக்ஸ் குறி இருந்ததுன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக 2 திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு திருமணத்தில் ஏதோ ஃபெயிலியர் ஆயிரும். அது 2 திருமணம் நடக்கிறது, 2வது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 1. 2வது, இந்த ரேகை இருக்குல்ல, தார ரேகை, இது இப்படி வளைஞ்சு, இப்படி இறுதி ரேகை தோடு வச்சுங்க. அப்படி வளைஞ்சு தொட்டாலும் சரி, இப்படி தொட்டாக்க வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகை மேலே திரும்பி போயிடுச்சுன்னா அவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, கல்யாணத்தை எதிர்பார்க்காது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இறுதி ரேகை, இந்த ரேகை தொட்டுச்சுன்னா வியாதியினால் அவர்கள் மரணம் அடைவதற்கு, வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலே திரும்பிச்சுன்னா திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். திருமணத்தின் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சந்திரனிலிருந்து விதி ரேகை ஆரம்பமாக வேண்டும், வெட்டு துண்டு இல்லாமல். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. கை நல்ல தரமான நல்ல கையா இருக்கணும், மென்மையா இருக்கணும். புத்தி ரேகை நன்றாக இருக்க வேண்டும். புத்தி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா நிறைய தொடர்புகள் ஏற்படும். சுக்கிரமேடு அதிகமாக இருந்தால் நிறைய தொடர்புகள் ஏற்படும். சுக்கிரமேட்டில் நிறைய வளைகுறி இருந்ததுன்னா நிறைய தொடர்புகள் ஏற்படும். சுக்கிரமேட்டில் நிறைய வளைகுறி இருக்குதுன்னு வச்சுங்க. இப்படி வளைகுறி இருக்குதுன்னா அவர்களுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும். செல்வாக்கு ரேகைகள் இருந்தால், இப்படி மேல் நோக்கி சுக்கிரமேட்டில் ரேகைகள் இருந்தால் செல்வாக்கு ரேகைகள் சொல்லுவோம். அது இருந்தால் தொடர்புகள் ஏற்படும். சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக இருந்தாலே தொடர்பு ஏற்படும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு பொதுதான். தொடர்பு இல்லைன்னா ஆசை அதிகமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் இந்த காந்தம் இரும்பு துண்டை இழுப்பது போல் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும், ஒரு காந்த சக்தி இருக்கும். அவர்கள் அலங்கார பிரியர்களாக இருப்பார்கள். சுக்கிரமேடு நல்லா இருந்தாவே நல்ல அலங்காரம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பாடத்துல திருமணம் ஆன பிறகு வாழ்வில் இவர் உயர்வாரான அவர் கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வு உயருமா, பணம் பதவி புகழை இவர் சம்பாதித்து கொடுப்பாரா அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு நான் கிளியரா போட்டிருக்கேன். பாருங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.